மக்கள் 436வது எபிசோட் பெறலாம். எபிசோட் ஷூட்டிங்ல லேடி சுரடையை காட்டுறாங்க. ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கா. திரும்பி அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்காவா. அதுக்கப்புறம் நெஜியை காட்டுறாங்க. நெஜி கட்டிக்கிட்டு இருக்கா. இங்க நடக்க சம்பவத்துக்கு மட்டும் நீ தான் காரணமானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. மாஸ்க் மேன்ட்ட ஒழுங்கா எங்க சென்சி எல்லாம் கொடுத்துன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு வரான். பார்த்தா அந்த மாஸ்க் மேன் எதுவுமே பேச மாட்டேங்கான். உடனே நெஜி சொல்லிட்டு இருக்கான், நருட்டோ அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளிவான்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா அப்பலாம் சொல்ற, இவன் என்ன பெரிய இவனு சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். டே அவன் கண்ணை பாரு சொல்றான். சடனா பேகுன்னு வச்சிருக்கத பாக்காம உன்னால அவங்க கூட சண்டை போட முடியாது, அதனால பின்னாடி வான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நருட்டோ பின்னாடி வந்துட்டான். டேய் நீ யாருடா, ஓன்ட்ட விட்டா பேகு இருக்குன்னு சொல்லிட்டு நெஜி கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் நான் இப்ப செய்யறதுக்கு எல்லா காரணமும் உன்னோட காமரேட்ஸ் தான்டா காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மாஸ்க் மேன். என்னதான் நடந்துச்சு சொல்லிட்டு நெஜி கட்டிக்கிட்டு இருக்கான். ஹிடன் லீஃப்ல உள்ள ரூல்ஸ் தான்டா இதுக்கெல்லாம் காரணம். இத்தனை வருஷம் மாறி அது கொஞ்சம் கூட மாறலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹிடன் லீஃப் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சதோட நிறைய தெரியும்டா, அதுல நிறைய கேவலமான உண்மைகள்லாம் எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஃபாலோ பண்ணடா நெஜி ஹியூகான்னு சொல்றான். நெஜி ஹியூகான்னு நெஜி மிரண்டுட்டான். ஆடா அந்த கேவலமான உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நாட்டை பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் பேசுற ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க பார்த்தா மாஷிமாவை காட்டுறாங்க. பார்த்தா பாஞ்சிட்டு வந்து கடிச்சு துப்பலாம் வருது அந்த பையில. அதுக்குள்ள பார்த்தா சிக்கமர் ஷேடா ஸ்டாங்கல் ஜுட்ஸோ போட்டு லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். உன்னை எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஒரு வழியா இவனை காப்பாத்த வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. டேய் சீக்கிரம் அந்த குழந்தைய காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. பார்த்தா அதுக்குள்ள இன்னொன்னு வந்து கடிக்க வருது அவங்கள. பார்த்தா திரும்பி கோமிச்சியை போட்டு தரலான்னு வருது. கோமிச்சின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் கத்திக்கிட்டு இருக்கான். ஈனோ உன்னோட அடுத்த கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. சடனா ஈனோ வரா நெஞ்சாட்டு மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ போட்டு விடுதாவா. பார்த்தா பாஞ்சி போய் இந்த பையனோட உடம்புக்குள்ள போயிட்டாவா. பையன் உடம்புக்குள்ள போனோன்னு இங்க மயங்கி விழுந்துட்டா ஈனோ. டே இந்த மான்சரை கொன்னு சொல்லிட்டு நாகட்டோட கத்திக்கிட்டு இருக்கான் ஐக்கோ. அதை இனிமேல் எங்கள்கிட்ட விடுங்கடா, நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. அந்த பையனோட சைக்கிக்க நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. பார்த்தா மாசிமா குதிச்சு குதிச்சு அப்படி தலைகளெல்லாம் உடச்சிட்டு கிடக்கு. என்னன்னு பார்த்தா ஈனோ உள்ள தூக்கி போட்டு வெளியிலும் வெளுத்துக்கிட்டு இருக்கா வாய்க்குள்ள போயிட்டு. பார்த்தா அந்த மாசிமாவால ஒழுங்காவே மூவ் பண்ண முடியல. உள்ள இருந்து ஈனோ விட்டு நொறுக்கு எரியுதா. கோனான் நம்ம ஆட்டத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் யாய்க்கோ. சடனா கோனான் பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இருந்து பார்த்தா அவனுங்க சடனா புது பிளான போடுறானுங்க. பார்த்தா யாய்க்கோ தூக்கிட்டு மாசா பறந்து போய்கிட்டு இருக்காவா. என்னைய விடு இனிமேல் நான் பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காம. சடனா விட்டுன்னு பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். மாசிமாவே ரெண்டா வெட்டி வீசுறான். வெட்டி வீசணும் செத்துட்டு அப்படி தண்ணியில மிதக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விலங்கு உடம்புல இருந்து கோமிச்சு வெளியே வரான். திரும்பி ஈனோ அவளோட பாடிக்கு வந்து சேருதா. அதுக்கப்புறம் வந்து கோனான் வந்து கோமிச்சியை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. இருந்து சோஜி எங்கடா போனான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா சிக்கமரு. பார்த்தா ஒரு வழி அவனும் தப்பிச்சு வெளியே வந்துட்டான். நீச்சல் அடிச்சு அப்படி கரையோரம் ஏற பாக்கான். பார்த்தா இன்னொரு மாசிமா வந்துருச்சு. சோஜி மிரண்டான், என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. சடனா நாகட்ட டென்ஷன் ஆயிட்டான். சடனா அவனோட பாம் ஜுட்ஸோ போட்டு விட்டான். ஒரு போட்டு விட்டுதான் போட்ட அடுத்த செகண்ட் மாசிமா துண்டு துண்டா போயிருச்சு. உடனே சோஜி இங்க இருந்து கத்துறான். டே நீ கொஞ்சம் விட்டு நீ என்னையே கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நாகட்ட நக்கால சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிக்கமரு மிரட்டான், என்ன மாதிரிடா பவர் இதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இவன் கண்ணே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரெண்டு பசங்களையும் அவங்க அம்மாட்ட வந்து கொண்டு சேர்த்துட்டாங்க. சேர்த்தனவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறா. நல்ல வேளை மாசிமா நம்மளை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. உனக்கு ரெண்டு பசங்க சொல்றாங்க மாசிமாலாம் ஒன்னும் காப்பாத்தல, இவங்க தான் எங்களை காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. பார்த்தாங்க யாருமே இல்ல. 6 பேருமே அங்க இருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. காட்டுக்குள்ள வந்து ரெண்டு டீம் தனித்தனியா நின்னுகிட்டு இருக்காங்க. உடனே சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான், நீங்க வந்ததுல இருந்து என்னதான்டா பண்ண நினைக்கிறீங்க, எனக்கு இன்ன வரைக்கும் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எங்களை கொல்லன்னு நினைக்கல, ஆனா சம்பந்தம் இல்லாம எங்களை ஏதோ பண்ணன்னு நினைக்கிற மட்டும் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. உடனே வந்து ஐக்க சொல்லிட்டு இருக்கான், நான் முதல்ல இருந்து உன்னை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை என்ன நினைச்சோம்னா ஹிடன் லீஃப்ல உள்ள ரூல்ஸ் மட்டும் தான் பாதுகாத்துக்கிட்டு இருப்பா, அதுக்காண்டி நீ எந்த லைக்னாலும் போவன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றான். சொன்னோன்னே ஈனோவும் சோஜி மிரண்டாங்க. ஆனா நினைச்சது நான் தப்புன்னு நான் உணர்ந்துகிட்டேன்னு சொல்றான் யாய்க்கோ. நீங்களும் மக்களுக்காண்டி உதவுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். கிரேசன்ஸ் எங்களுக்கு சொல்லி தந்தது என்னன்னா எங்களோட பவரை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தந்தாரு. அதே தான் ஹிடன் லீஃப் வில்லேஜ் மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் யாய்க்கோ. ஆனா நல்ல வேலை நீங்க அங்க வந்தீங்க, நீங்க வரலன்னா நாங்க செத்துருப்போம்னு சொல்லிட்டு இருக்கா கோனான். அதனால நீங்க 3 பேரும் சேர்ந்து எங்கள்கிட்ட ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு யாய்க்கோ கட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னு ஈனோ கேக்கா, டே அப்பனா இவனுக்கு உண்மையிலே ஆஸ்மோசன்ஸே கடத்தலையாடா, அப்பனா இவனுக்கு யாரு தான் சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்கா ஈனோ. நம்ம ஒவ்வொரு நேஷனுக்கு போவோம், ஒவ்வொரு மக்கள் வந்து நிறைய பாடுபட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நம்ம காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிரேசன்ஸே நம்மளுக்கு சொல்லி தந்ததை வந்து எல்லாத்துக்கும் நம்ம காட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னதான்டா பேசுறானுங்க, முதல்ல இருந்து என்னென்னமோ பேசுறானுங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. நம்ம 6 பேரும் ஒண்ணு சொந்தம்னா நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்னு சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான், டே நீங்க இவ்வளவு நேரம் பேசி ஆஸ்மோசன்ஸை பத்தி மத்தவங்கள பத்தி ஒண்ணுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஆஸ்மோசன்ஸை எங்கள்ட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் மிச்ச எல்லாத்தையும் பாப்போம்னு சொல்லிட்டு இருக்கா ஈனோ. எங்களால எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எங்களை மன்னிச்சிருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி யாரோ இருக்காங்க, எனக்கு அது மட்டும் முதல்ல இருந்தே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. இது வந்து ஒரு டெஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு கேட்காம, உங்கள்ட்ட நிறைய டீடைல்ஸ் எங்களால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்கா நாகட்டோ. அப்படி சொன்னோன்னே யாய்க்கோ முறைக்கா நாகட்டோ பத்தி, ஏன்டா வளருதுன்னு சொல்லிட்டு. என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு அது மட்டும் தெரியும் சொல்லிட்டு சிக்கமர் நக்கலா சிரிக்கான். வேற வழி இல்ல, உங்க கூட சண்டை போட்டே தான் தீர முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். யாய்க்கோ சொல்றேன், எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்களும் சண்டை போட்டு தான் தீரணும்னு சொல்லிட்டு திரும்பி முதல்ல சண்டை ஆரம்பிக்கானுங்க அவனுக்கு. அதுக்குள்ள ஒரு நாய் சத்தம் கேக்கு. உன்னை இது உங்க ஆளான்னு சொல்லிட்டு யாய்க்கோ கேட்கான். ஆமா ஒரு நாய் மொத்தம் 3 பேரு, அந்த 3 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா உனக்கு என்ன வீக்காவாடா இருக்குன்னு சொல்லி யாய்க்கோ கட்டிக்கிட்டு இருக்கான். சடனா சிக்கமர் கொட்டாய் விடுதான் நின்னுக்கிட்டு. பார்த்தா கீபா டீம் அனலகத்துல பாஞ்சு வராங்க. டே நீங்க சேஃபா இருக்கீங்களா, இங்க யாரோ ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா திரும்பி பார்த்தாங்க யாருமே இல்ல. பார்த்தா சிக்கமர் அங்க சண்டை வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள வேனுக்குனே போக விட்டுட்டான். அங்க இருந்து இங்க ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் கீபா. எனக்குலாம் அப்படி ஒண்ணும் வரலையே, யாருமே இல்லைன்னு சொல்றான். அவன் அப்படி பேச்ச மாத்தி விட்டான். சரிடா சிக்கமரு, இப்ப நம்ம என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு ஷீனா கேட்டுக்கிட்டு இருக்கான். சிக்கமரு இனிமேல் நீ தாண்டா லீட் பண்ணணும், உனக்கு தாண்டா எல்லாம் தெரியும் சொல்றாங்க. சிக்கமரு முழிக்கான், நான் லீட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லார்ட் ஃபோர்த் வந்து எல்லாத்தையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்டா, அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காரோ அதுபடி போலாம் நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். முழிக்காங்க, இவ என்னடா பிளான் பண்றா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு.
அதுக்கு மட்டும் நம்ம ஆசுமா சென்சே மத்தவங்களையும் காப்பாத்திட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீம் கக்காஷிட்டையும் காய்ட்டையும் போவோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்றான். அதுக்கு பிறகு சாஸ்கி மத்தவங்களையும் காட்டுறாங்க. நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. வில்லேஜுக்கு போயிட்டு நம்மளோட ரிப்போர்ட்டை கொடுக்கணும், சம்பந்தம் இல்லாம எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. ராக்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி காய் சென்சே வர தொலைஞ்சிட்டு இல்ல நெஜி வர போயிட்டான், நீ ஏன்டா முதல்ல சம்பந்தம் இல்லாம கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ராக்லி சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான், நான் தான் முதல்ல நருட்டோ வான் பண்ணண்டா, அவன் தான்டா என் பேச்சக்காக போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ உன்னோட டீம் காரண்டா, நீ என்னடா அவனே விட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்கான் ராக்லி. அவன் உன்னோட காம்ரேடு, உன்னோட ஃப்ரெண்டு, நீ என்னடா இப்படி போற? அது மாதிரி ஃபோர்த் வகையோட பையன் வேற சொல்லிட்டு இருக்கான். ஃபோர்த் வகை பையனா இருந்தா எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. காய் சென்சே என்னோட டீச்சர், நெஜி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களெல்லாம் விட்டு வர முடியும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். காய் சென்சே நெஜியும் காப்பாத்த போறன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அனல் வகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். இல்ல 10 ஹவர் லாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். சாஸ்கி சக்குரா கேட்கான், நீ என்ன பண்ண போற சக்குரான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இருந்து சக்குராக்கு வேற வழி இல்ல, நம்ம தனியா போனாங்க அடிபட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு சாஸ்கி கூட போறாவா. உடனே கீப்பா சொல்லிட்டு இருக்கான், எல்லா டீமும் ஒன்னா தான் இருந்தானுங்க, சடனா 2 டீமும் 2 டைரக்ஷன்ல போறானுங்க, இப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இது ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா சொல்லிட்டு சிக்கமாரி கேட்டுட்டு இருக்கான். ஒரு டீம் வந்து வில்லேஜ் விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க, ஒரு டீம் வந்து என்ன செய்யறாங்கன்னு தெரியல சுத்தி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான் கீப்பா. சுத்தி வராங்கன்னா கண்டிப்பா அது லீ டீம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை கக்காஷ் டீம் வந்து லீ வில்லேஜுக்கு போவாங்களோ, அப்பெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. பிளான்லாம் சாஸ்கி தான் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் ஷீனோ. சொல்லிட்டு இருக்கான், இப்ப நம்மளுக்கு ஒரு வழி இல்ல, நம்ம பக்கத்துல எவன் இருக்கானோ அவன் டீம் கூட போய் முதல்ல சேரும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. அதுமாவே மத்தவங்களையும் காப்பாத்திட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டே போறாங்க. ஃபர்ஸ்ட் லீவ் டீமை லாக் பண்ணி தூக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா திரும்பி நெஜி நருட்டோவையும் காட்டுறாங்க. அந்த மாஸ்க் போட்டோம் எங்கேயும் நடத்தி கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு பெரிய கதவு மாதிரி இருக்கு. நெஜி முழிக்கான், எங்கடா இவன் கூட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி என்னைய ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஹிடன் லீஃபோட உண்மையான நேச்சரை காட்டப்போறன்னு சொல்லி கூட்டு போய்கிட்டு இருக்கான். திரும்பியும் நருட்டோ நெஜி உள்ள போய் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள போறோம் ஷாக் ஆகுறான். பார்த்தா ஹியூகோ கிளனோட மீட்டிங் மாதிரி இருக்காங்க. பார்த்தா தேடுவக்காக அங்கதான் இருக்காரு. உடனே நருட்டோ முழிக்கான், நம்ம இப்ப எங்க இருக்கோம் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். நெஜி உனக்கு இதை பத்தி தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நீ அமைதியாடா நருட்டோ, எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். மாஸ்க் போட்டவன் சொல்லிட்டு இருக்கான், டே நீங்க என்ன கத்தினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லடா, இதெல்லாம் பழைய இமேஜ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். முன்னால நடந்ததை உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஹியாஷி அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. அதான் ஹினாட்டாவோட அப்பா. அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் இறந்தோம்னா நம்ம வில்லேஜே பாதுகாக்கப்படும், அதனால சாக தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு உன்னை ஹியூகோல உள்ள எல்டர் சொல்றாரு, ஹியாஷி உன்னோட உயிர் அவ்வளவு சீக்கிரத்துல போகக்கூடாது, ஏன்னா நம்ம டீமுக்கே கேப்டன் நீ தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து கெக்கே கென்காய் பவர் எடுக்கணும்னு வந்தானுங்க, அதுக்காண்டி கொன்ன, அதுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஃபேமிலிக்காண்டி தானடா இதெல்லாம் பண்ண, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. உன்னை ஹியாஷி சொல்றாரு, இது என் ஃபேமிலி என்னோட கிளானுக்காண்டி மட்டும் பார்த்தனா லீவ் வில்லேஜ் பெரிய பிரச்சனையில மாட்டிரும், அதெல்லாம் எனக்கு இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சொல்லிட்டு இருக்காரு ஹியாஷி. அதெல்லாம் எனக்கு புரியுது, அதுக்காண்டி தானடா நம்மளோட பிரான்ச் ஃபேமிலி இருக்கு, நம்ம வந்து ஹிஷாச்சியை கையில கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்கான். நெஜியோட அப்பா அங்க நின்னுட்டு இருக்காரு. உடனே வந்து நருட்டோ கட்டுக்கிட்டு இருக்கான். நெஜி அவரை பாரு ஒரே மாதிரி 2 பேர் இருக்காங்க, அவரை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நருட்டோ கட்டுக்கிட்டு இருக்கான். ஹிஷாச்சி ஹியூகாடா அவர் தான்டா என்னோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் நெஜி. ஹியாஷி என்ன சொன்னாரோ அதான்டா அங்க நடந்துகிட்டு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் நெஜி. லார்ட் ஹியாஷி நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் தம்பி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் ட்வின்னு. டே ஹிஷாச்சி இவங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்க மாட்டோம்னு சொல்லி ஹியாஷி பேசிக்கிட்டு இருக்காரு. சடனா ஹிஷாச்சி ஒரு குத்துறாரு ஹியாச்சிய. அடிச்சடியில அண்ணனே மயங்கிட்டாரு. ஹிஷாச்சி நீலாம் ஒண்ணு சாவ கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் உன்கிட்ட தான் நெஜி இருக்காமலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு நீ இதுக்கிட்ட ஹெட் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காண்டியாடா இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. நாளா ஒண்ணு ஹெட் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கெல்லாம் இப்பெல்லாம் செய்யல, என்னோட ஃபேமிலி என்னோட அண்ணன் குழந்தைங்க இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இப்பெல்லாம் செய்யறேன்னு சொல்றாரு. அவர் எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காண்டி செய்யறேன்டா, இது எனக்கு ஒன்னும் பெருசுலாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு தடையாச்சும் என்னோட வழியை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹிஷாஷி. பார்த்தா தேடுவக்காக எதுக்கு எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியாவே இருக்காரு. நெஜிட்ட வந்து நான் சொல்ற மெசேஜ் நீ அவன் கையில கொடுத்துடா அப்படின்னு சொல்றாரு. அவரு உடனே நெஜி பேசுறது அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். பையன்ட்ட சொல்லிரு, நான் ஒண்ணு இந்த ஹெட் ஃபேமிலிக்காண்டிலாம் சாகல, என்னோட அண்ணன் என்னோட குடும்பம் என்னோட லீஃப் வில்லேஜுக்காண்டி நான் செத்த நீ மகன்ட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த சாவுல தான் உனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணன் கிடைக்கிட்டு அவரு யூகோ ஃபேமிலியோட விதியவே மாத்த நினைக்கண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தம்பி. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் இறந்திருக்காரு. பார்த்த அந்த இமேஜ் அப்படியே முடியுது. மாஸ்க் மேன் கிட்ட இருக்கான், நடந்த விஷயத்தை மட்டும் நீ பாத்தியா, இப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அவர் ஹிடன் லீஃப் வில்லேஜ் கண்டி இறந்துட்டாரு. அவர் விதி அவரால் கொஞ்சம் கூட மாத்த முடியல பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரீடம் சொன்னது ஒரு சம்பந்தம் இல்லாத வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பிடிச்சவங்களுக்காண்டி சாவரன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம செத்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான் மாஸ்க் போட்டவன். நாட்டை கத்துனா ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல அப்படிலாம் கிடையாது, சும்மா எல்லாரும் கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை தாண்ட நானும் நம்பணும்னு சொல்றான் மாஸ்க் மேனு. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த யங்கர் ஜென்ரேஷனாச்சும் புதுசா மாறணும்னு சொல்லிட்டு இருக்க அந்த மாஸ்க் போட்டவன். நீங்க இப்ப இருந்தாலுமே எல்லாருமே ரூல்ஸ் தான்டா பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபியூச்சரே கிடையாது சொல்லிட்டு இருக்காம. இப்படியே போய்கிட்டு ஹிடன் லீஃப் வில்லேஜ் அழிஞ்சிருன்னு சொல்றான். தெரியும் சொல்லி கத்திக்கிட்டு வரான். அவனை நெஜி சொல்றான், நீ அமைதியா இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி நெஜி பேச ஆரம்பிச்சிட்டான். இப்ப நீ என்னதான் பண்ண போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து உள்ள இருந்து பண்ணா ஒன்னும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான்டா வெளியே இருந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன ஃபாலோ பண்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. நெஜி அவன் பேச்ச கேட்கான்னு சொல்லிட்டு நாட்டை கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒராச்சும் ஒரு ஹைட் அவுட்டா கட்டுறாங்க. பார்த்தா ஜிரே சென்சே மாசம் வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னோட ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பார்க்க வந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.